அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து கவிஞர் சுவாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து யாதுமை அம்மையார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைய பதிவு என்னன்னு சொன்னால், கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, இதை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது சொல்லத்தான் வேணும். மூட நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கோரிக்கை, உங்களை நீங்கள் ஏமாந்து நீங்கள் நடுத்தருக்கு வந்துடாதீங்க போலி சாமியார்களை கண்டு. முதலாவது. ரெண்டாவது விஷயம், இந்த பதிவுகள் யூடியூப்பில் வழங்குறது உங்களுக்கு நன்மை பயக்கணுன்றது ஒரு எண்ணம் மட்டும். அதில் உண்மையும் இருக்கும், அது பொய் இருக்காது. என் உயிரை நான் பொருட்டன்றதில்லை. இன்றைக்கும் போகும் நாளைக்கு போகும், அதில் இருக்கும் தெரிஞ்ச விஷயம். உண்மையை சொல்வது மக்கள்கிட்ட நன்மைக்காக வேண்டியும் எதிர்கால சந்ததிகள நோக்கத்துக்காக வேண்டி மட்டும்தான். இது என்னுடைய வியாபாரம் இல்லை. கண்டிப்பாக ஆன்மீகம், எம்மதமும் சம்மதம், இது சுருக்கம்தான். தொழில் பொருள் என்ற பேரில் இதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்திருந்தீங்க என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நான் ஒரு பதிவு செய்திருக்கேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதுவரைக்கும் நீங்கள் அழித்த கோயில்கள் காணும், தமிழர்கள் இடத்தை ஆக்கிரமித்தது காணும். போர்த்துகேயர் உள்ளாந்தர் தொல்பொருள் ஆராய்ச்சியில் இல்லாத விஷயம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டால் எந்தளவு உண்மைன்னு தெரியும். அது ஒரு சுருக்கம் உங்களுக்கு சொல்கிறேன்னு. இப்போ பௌத்தம் இப்போ வந்திருக்கிற சகோதரர் அப்படி நிற்கலை. 1-2 பேர் நீங்கள் செய்கிற வேலைகளால், இந்த பௌத்தத்தை கொண்டு நடத்துகிறீங்கன்ற பேர்களால் நீங்கள் செய்கிற அநியாயம் மட்டும் இதுக்கு இயற்கை அனர்த்தம் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்னும் நீங்கள் பொருள் என்ற பேரில் இந்துக்களுடைய ஆலயங்கள், இந்துக்கள் இருக்கின்ற முக்கிய ஸ்தலங்களை நீங்கள் கை வைக்கிறது இனிமேல் அழிவுகளை நிச்சயம் கொண்டு வரும். ஏனென்று சொன்னால், சைவத்தை காப்பாற்றுறதுக்கு ஒருவரும் இல்லை. அதை வச்சு நீங்கள் நிறைய பேர் தொல்பொருள் என்ற பேரில் பௌத்தத்தை கொண்டு திணிக்கிறீங்க. பௌத்தம் ஈழத்தை பொறுத்தளவு இங்கே வந்தது தான். எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் தான். திரும்பி சொல்கிறேன், எம்மதமும் சம்மதம். எல்லா நாட்டவர்களும் வருவாங்க. இலங்கை தீவு, அது சந்தைக்கான வாய்ப்புகள் இருக்கிறாள். எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் அவங்களோட மதத்தை தந்துட்டு போடுவாங்க. ஆனால் குபேரன் ராவணன் ஆண்ட பூமி தான் லங்காபுரி. இதுக்கு ஒரு 2 சுருக்கம் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். கதிர்காம முருகனுக்கும் மண்டூர் முருகனுக்கும் இந்தியாவில் இருக்கிற திருச்செந்தூருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. வள்ளியம்மா கதிர்காமத்தில் வள்ளியம்மாவை கல்யாணம் கட்டி ஏழுமலையில் கொண்டு வச்சுருந்தது கதையை தெரியாதவர்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கதை தெரியாதவர்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, சரியா? அது ஒரு வரலாறு. திணைப்புணமெல்லாம் இருக்குது, ஏழுமலை இருக்குது. வள்ளியம்மாவோட மஞ்சள் அழிச்சி பூசின வரலாறு இருக்குது. யாத்திரைகள் போயும் போய்கொண்டிருக்காங்க. அது தமிழர்கள் தான் தமிழர்களுக்கான பூர்வீகம் இலங்கைன்றதுக்கு லங்காபுரி என்ற ஒரு பேர் இருக்கு. மகாபாரதத்தில் சீதையை கடத்தி கொண்டு வச்சது இலங்கையில் தான். அதுக்கு லங்காபுரி ஈழம் என்ற ஒரு பேர் இருக்கு. அப்போ வம்சாவளி தமிழர்கள் தான். நீங்கள் மூடி மறைக்க தேவையில்லை. மூடி மறைச்சாலும் அது உண்மை வலிச்சு தான் வரும், சரியா? இப்போ இருக்கிற சகோதரர் ஆட்சியில் உண்மைகள் கொண்டு வரது அவர் சொல்லியிருக்கார். உண்மையை கொண்டு வரலாம், கதைக்கலாம். சுதந்திரம், சுதந்திரம் இருக்கு எங்களுக்கு. பொய்யை சொன்னால் தான் பிள்ளை, தானே பிள்ளை, உண்மையை சொல்லலாம் தானே. எல்லோரும் இருங்க, எல்லோரும் என்மதமும் சம்மதமும் எல்லோரும் இருங்க, நியாயமாக இருங்க, ஆளுங்க. ஆனால் எங்களதை நீங்கள் அபகரிக்க வலிக்கிடாதீங்க. இனி நாங்கள் கட்டுத்திரிக்க மாட்டோம், நாங்கள் சண்டைக்கு வர மாட்டோம், சரியா? உங்களுக்கு இயற்கை கடவுளால் இனிமேல் உங்களுக்கு நடக்கிறது நடக்கும். நாங்கள் சண்டைக்கு வந்தால் தான் பிரச்சனை. உங்களுமே 1-2 பேர் தான் பௌத்தம் ஒன்று சொல்லிக்கிறீங்க. புத்தர் பெரிய கடவுள், அவர் நல்ல கடவுள். அவங்களும் இப்படியெல்லாம் கொண்டு செய்ய சொல்ல தயவு செய்து தொல்பொருள் என்ற பெயரில் நீங்கள் கை வைக்காதீங்க. தமிழர்கள இடத்துல கை வைக்காதீங்க. சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், சொல்ல வேண்டிய சூழ்நிலை நீங்கள் கைதியாக கொண்டு வந்திருக்கீங்கன்னு. நான் எப்படியும் ஒரு 9 வயசு அப்படி போயிருப்பேனோ, 9 வயசுக்கு குறையத்தான் போயிருக்கும்போது, அப்போ அங்கே அந்த புத்தர் சிலை
9 10 அதில் ஒரு சின்ன சிலைகள் புத்தர் சிலைகள் எல்லாம் குட்டி குட்டி எரிக்கும் அதில் ஏழுமலையில். அப்போ நான் யோசிக்கிறேன், இது என்னடா அது, இங்கே வந்து புத்தர் வந்து இருக்கிறார், இங்கே முருகன் தானே இருக்கிறது. அப்போ அது ஆக்கிரமிக்க வழிக்கிட்ட டைம் அது. அப்புறம் ஒரு தரம் 2004 2006 போகும்போது ஒரு பெரிய ஒரு விகாரம் கட்டப்பட்டிருந்தது. அந்த வேல் இருந்த இடத்த பிடுங்கி கொண்டு தொங்கலில் ஓட்டிருந்தாங்க. அப்போ அந்த முருகன் சொன்னவரான் அதில் விகாரம் கட்ட சொல்லி, இல்லை புத்தர் வந்து கட்ட சொன்னார். உங்களுடைய ஆக்கிரமிப்பு, தமிழர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே வழிபாடு கூட இருக்கிறோம், நீங்கள் அவங்க கொண்டு திணிக்கிறீங்க. அப்போ எங்களுக்கு சின்ன வயசு, எங்களுக்கு கீழாது. அப்போ யார் கொண்டு வந்து திணிக்கிறீங்க, எதை கொண்டு வந்து திணிக்கிறீங்க? அங்கே புத்தராக இருந்தவர். நாங்கள் அமைதியாக தானே இருந்தாங்க. இந்த குருந்தூர் மலையாக இருக்கட்டும், ஏன் தோண்ட சைவ இடங்களை கொண்டு நீங்கள் அங்கே கொண்டு திணிக்கிறீங்க? உங்களோட வரலாறு தெரியும் தானே. புத்த பெருமான தந்தத்தை முடியல, தலைமுடியில் கொண்டவ ஒரு பெண் துறவி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கந்த பார்க்க வரலை. எங்களுடைய சைவ சார்ந்த நடவடிக்கைகளில் நீங்கள் தயவு செய்து இந்த இன அழிப்பு என்ற பேரில், எங்களோட தொல்பொருள் என்ற பேரில் எங்களுடைய கோயில்கள் வரலாறுகளை அழிக்கிறதுக்கு வழிபட்டீங்கன்னா இயற்கை கட்டாயம் அழிக்கும். இதை நீங்கள் இண்டையிலேருந்து ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் கை வைக்காதீங்க. தயவு செய்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அழிவு நிச்சயம். நன்றி. ஈழத்து கவிமரசு வாணி செல்வராஜா ஈழத்திலேருந்து. இது யார் மனசையும் நோகடிக்கலை. நீங்கள் பிழையான விஷயம் செய்யக்கூடாது, செய்கிறீங்க, அதை நிறுத்துங்கன்ற பேரில் தான் இது நான் அதை வெளிப்படுத்துகிறேன். யாதுமை அம்மையார், யாதுமூர் அம்மையார், யாதுமூரே யாவருங்களின் உண்மையை பேசுகிறதுக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை. நன்றி, வணக்கம்.